நம்மளுடைய செகண்ட் ஐபிஓ அத வந்து நம்ம டார்கெட் பண்ணியாச்சு. இப்போ யூனிமேக் ஏரோஸ்பேஸ் ஐபிஓ. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 23 ஓப்பன் ஆக போகுது. அத பத்தி இப்ப பார்க்கலாம். ஸோ நான் வந்து இது எதுக்காக இத நான் வந்து பிரிஃபர் பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ யூனிமேக் ஏரோஸ்பேஸ் ஐபிஓ ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா 23 ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் வந்து 26. ஸோ இவங்க வந்து 2016ல இருந்து இந்த கம்பெனிய ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஐபிஓ வந்து ஓப்பன் பண்ணதுக்கு காரணம் மிஷனரீஸ் அண்ட் கம்பெனியோட எக்ஸ்பான்ஷன்க்காக. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது இவங்களுடைய ஃபினான்ஷியல் சார்ட் தான். ஸோ அவங்களுடைய அசெட் 2022ல 56 crores இருந்து இப்போ 175 crores 3x மூவ் ஆயிருக்கு. ரெவென்யூ பாருங்க 37ல இருந்து 213 இது வந்து பார்த்தீங்கன்னா 7x கிட்ட மூவ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் பாருங்க 3 crore இருந்து 58 crores கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 16x கிட்ட மூவ் ஆயிருக்கு. ஸோ அண்ட் லைபிலிட்டிஸ் பாரோயிங்ஸ் பாத்தீங்கன்னா 17 crores இருந்து இப்போ 28 crores தான் இருக்கு. அண்ட் as of 24 செப்டம்பர் இது வந்து 74 crores இருக்கு. ஸோ இதுல தான் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு இதுக்கு. ஸோ இவங்களுடைய காம்படிட்டர்ஸ் இந்த எம்ஆர்டெக், பேரா டிஃபென்ஸ், டேட்டா பேட்டர்ன் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1000ல ட்ரேட் ஆயிருக்கு. 1000 பிளஸ் ஷேர் பிரைஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இவங்களுடைய லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் 125% ப்ராஃபிட் கொடுத்து வச்சிருக்காங்க. ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நான் வந்து அப்ளை பண்ண போறேன். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய புரோக்கர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க இது. நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்களும் ரிசர்ச் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. பார்ப்போம் லக் இருந்தது நமக்கு கிடைச்சதுன்னா எவ்வளவு ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.